எங்களுக்கு எந்த கட்சியுமே நாங்க தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகளை எதிரியா பார்க்கல. ஆனா தமிழினத்துக்கு சிக்கல்லாம் எல்லாரும் ஒன்னா வரணும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். இந்திய அழிப்பு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் மே 14 இயக்கத்தால் முன்னெடுக்கப்படும். தமிழ்நாட்டினுடைய ரயில்வே நிலையங்கள் இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்கள் நீக்கப்படவில்லை என்றால் அதை அழிக்கின்ற போராட்டத்தை வரும் நாட்கள் நாங்கள் தீவிரப்படுத்துவோம், கூர்மைப்படுத்துவோம். நாங்க எதற்கும் அஞ்ச போவதில்லை. வழக்கிற்கோ சிறைக்கோ அஞ்சுகின்ற கூட்டம் மே 14 கூட்டம் இல்ல, இனத்திற்காக போராடுகின்ற கூட்டம். ஆக இந்திய எழுத்துக்களை அழிக்கின்ற போராட்டத்தை தொடங்கக்கூடிய அந்த அறிவிப்பாக இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். ரயில்வேல இவ்வளவு இந்திய திணிக்கக்கூடிய பிஜேபி அரசுக்கு தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் நயினா நாகேந்திரன் ஒரு கேள்வி கேட்கின்ற. உத்தரப்பிரதேசத்திற்கு பட்ஜெட்ல 19,000 கோடி ரூபாய் ஒதுக்கின மோடி சர்க்கார், பீகாருக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கின மோடி சர்க்கார், மத்திய பிரதேசத்திற்கு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கிய மோடி சர்க்கார் பெருத்த லாபத்தை ரயில்வேக்கு கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வெறும் 6,700 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். வெறும் 6,700 கோடி. யூபிக்கு 19,000 கோடி. அங்க பாதி பேர் டிக்கெட் எடுக்கிறது இல்ல, ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறினா கூட இடம் கிடைக்கிறது இல்ல. அந்த லட்சணத்துல அங்கெல்லாம் ரயில்வே நடத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு, மோடி அரசு. தமிழ்நாட்டில் சட்டத்திற்கு உட்பட்டு இங்கே கட்டுப்பட்டு இந்த மக்கள் இந்த ரயில்வேயை லாபகரமாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படி லாபகரமா நடத்துற எங்க தமிழ்நாட்டில் இந்திய எதுக்கா திணிக்கிற? நீதான் பட்ஜெட்ல ஒதுக்கல 19,000 கோடி ரூபாய் யூபிக்கு தர்ற, பீகாருக்கு 10,000 கோடி தர்ற. லாபம் தரக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வெறும் 6,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ரயில்வேக்கு நிதி ஒதுக்கி வஞ்சித்திருக்கிறது மோடி சர்க்கார். கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நிலத்தை கையகப்படுத்த முடியல. நான் பிஜேபி காரன் கேட்கிறேன், பதில் சொல்ல கூட்டம், அவங்க பதில் சொல்லட்டும். நிதியமைச்சர் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் நிலத்தை கையகப்படுத்த முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால தான் நிதியை ஒதுக்கலன்றீங்க. நேஷனல் ஹைவேஸ்க்கு நிலத்தை புடுங்குறீங்கல்ல, தேசிய நெடுஞ்சாலைக்கு நிலத்தை புடுங்குறீங்கல்ல, விவசாயிகள்கிட்ட மிரட்டி நிலத்தை புடுங்குறாங்கல்ல, அங்க புடுங்க முடியும் உங்களால, அங்க வேலை செய்யலால. ரயில்வேக்கு நிலத்தை எடுப்பதில் என்ன பிரச்சனை? காரணம் நெடுஞ்சாலைத்துறையில நிலத்தை புடுங்கி டோல்கேட் போட்டு வடநாட்டா நல்லா சம்பாதிக்க முடியும், கொள்ளையடிக்க முடியும். ஆனா ரயில் நிலையத்திற்கு தேவைப்படுகின்ற நிலத்தை எடுத்தா அது இந்த மக்களுக்கு பயனுள்ளதா போகும், தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பயனுள்ளதா போகும். அதனாலதான் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் பண்றது இல்ல. அப்ப இந்த பிஜேபி அரசினுடைய சதி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது. தமிழ்நாட்டின் மீது ஒரு பொருளாதார தடையை கொண்டு வந்திருக்கிறது மோடி சர்க்கார். வேற நாட்டு மேல பொருளாதார தடையை கொண்டு வருவது போல தமிழ்நாட்டின் மேல ஒரு பொருளாதார தடையை வெட்கம் இல்லாமல் கொண்டு வந்துட்டு இப்ப இந்திய திணிச்சிருக்கிறாங்க. இந்திக்கு எதிரான போராட்டம் நிச்சயமாக கூர்மை பெறும். நீ பட்ஜெட்டா ஒதுக்கல, இந்த பிரச்சனையை வருகின்ற தேர்தலில் அனைத்து மக்களும் பிஜேபி காரனை பார்த்து கேட்பாங்க. பிஜேபிக்கு யாராவது ஓட்டு போடுறாங்கன்னா தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாகத்தான் நாங்க பார்க்க முடியும். ஒரு ரயில்வேல 19,000 கோடி ரூபாய் யூபிக்கு தர்ற, 6,000 கூட தமிழ்நாட்டுக்கு தரனா உன்னுடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டு என்ன வச்சிருக்கிற? தமிழ் மொழிக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறதா எங்க கேள்வி. ஆக தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய திணிச்சுட்டே இருந்தனால் இனி வரக்கூடிய காலத்துல இந்திய ஒழிச்சு கட்டுற தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது. நாங்க இந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடியவர்கள், இந்தி மொழியே அல்ல. எங்கள் நிலத்துல தமிழ் மொழிக்கு மேல இந்திய திணிப்பேன்னா உத்தரப்பிரதேசல இந்திக்கு மேல தமிழ திணி பாப்போம். உத்தரப்பிரதேசல பீகார்ல இருந்தானே வேலைக்கு ஆள் வர்றாங்க, அங்க தமிழ்ல போடு, அங்க தமிழ்ல போடு. வடநாட்டுல இருந்து வரக்கூடியவன் இங்க என்ன ஸ்டேஷன்ல பேர் இருக்குன்னு பார்க்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி தருவேன்னா தமிழ்நாட்டுல இருந்து வடக்குல போறாங்க. காசி சங்கமம் நடத்துற இல்லையா? காசி சங்கமத்துக்கு போறவனுக்கு தமிழ் மொழியில பார்த்தா தானே தெரியும் என்ன ஸ்டேஷன் இருக்குன்னு. அதை எழுதி காமி பாப்போம். உன் தமிழ் மொழி பட்ட நாங்க பார்த்து தொலைக்கிறோம். அப்படிலாம் வக்கீல் இல்ல. அப்ப தமிழை நாசப்படுத்தி விட்டு இந்திய திணிக்கிற வேலை செய்யறாங்க. பார்த்துட்டு மாணவர் சமூகம் சும்மா இருக்காது, இளையோர் சமூகம் சும்மா இருக்காது. நாங்களெல்லாம் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், தேர்தலுக்கு அப்பாற்பட்டவர்கள். தமிழ்நாட்டில் இந்திக்கு எதிரான போராட்டம் வெடிக்கும், நிச்சயமாக வெடிக்கும். அது தேர்தல் அரசியல், தேர்தலுக்கு அப்பாற்பட்ட அரசியல் கிடையாது. போன ஆண்டு சொன்னோம் இந்திக்கு எதிரான போராட்டம் நடத்துவோம், இந்த ஆண்டு சொல்லியிருக்கோம், இப்ப நடந்திருக்கிறோம், இப்ப ஆரம்பித்திருக்கின்றோம். இத்தனை எதிர்ப்புக்கு பிறகு இந்திய திணிப்பா என்றால் தமிழை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். தமிழர்கள் மாணவர்கள் மிக்கவர்கள் நிச்சயமாக எதிர்த்து போராடுவார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடரும். இங்க ரயில்வேயில் இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்கள் நிச்சயமாக, ரயில்வே மட்டும் இல்ல, போஸ்ட் ஆபீஸ்ல வச்சிருக்கீங்க, பேங்க்ல வச்சிருக்கீங்க, எங்கெல்லாம் வச்சிருக்கீங்களோ எல்லா இடத்திலும் இந்திய அளிக்கக்கூடிய போராட்டத்தை தமிழ்நாடு முன்னெடுக்கும் என்பதை சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். இதுக்கு கால அவகாசம் தேவையில்லை, உடனடியாக நீக்கலாம். அவங்க எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் ரயில்வே நிலையத்தில் இந்தியை திணிச்சிருக்கிறாங்க, எந்த அறிவிப்பும் போடல. அதே போல உடனடியாக நீக்க வேண்டும், போராட்டம் உடனடியாக தொடங்கும் நிச்சயமாக.